சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய இயக்குனர் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அதில் மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத விரைவாக பார்த்துடலாம். இப்போதுதான் அது இலங்கைக்கு மேலே அந்த புயலுடைய கண் வந்திருக்கிறது. அதனால் இப்போது டெல்டாவில் கனமழை தொடங்கி இருக்கிறது. இது மெல்ல நகர்ந்து அப்படியே தமிழகத்தினுடைய பிற பகுதிகள், குறிப்பாக இது சென்னை பக்கத்தில் நிலை கொள்ள போகிறது. ஏன்னா இது எங்கே கரையை கடக்கும்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது இது கரையை கடக்காது, இது கடலில் இருப்பதாக காட்டுகிறது அப்படின்னாங்க. ஸோ இது நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடையில் இந்த பழவேற்காடு பகுதி வரை அங்கே நிலை கொள்வதாக காட்சிகள் காட்டுகிறது. நாளைய தினம் இந்த பகுதிகளில், அதாவது வட கடலோர மாவட்டங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்னாங்க. கனமழை எப்படி இருக்குன்னா, லேசாக மழை பெஞ்சிட்டு இருக்கும், திடீர்னு கனமழை ஆரம்பிக்கும், திடீர்னு சாதாரண மழை ஏறும், சில நேரங்களில் மழை இல்லாமல் இருக்கும். ஆனால் வெயில் அடிக்காது. ஏன்னா புயலால் ஒட்டுமொத்த மேகக்கூட்டமும் மாறி இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது மெல்ல நகர்ந்து வருகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. 7லிருந்து 8 அப்படின்லாம் சொல்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை இதுவரை 36 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. ஓவராலாக பார்க்குறப்போ ஓகே. ஆனால் நவம்பரை பொறுத்த வரைக்கும் நவம்பருடைய பற்றாக்குறை அந்த மாதத்துக்கு ஆனது பார்த்தீங்கன்னா சென்னையோ செங்கல்பட்டோ பற்றாக்குறையில் தான் இருக்குது அப்படின்ற விஷயங்களை அவங்க பதிவு செய்கிறாங்க. ஸோ சென்னையில் இது நாளைய தினமும் மழையை கொடுக்கவிருக்கிறது. நாளை மறுதினம், அதாவது இந்த ரெட் அலர்ட் நாளைக்கு எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் சென்னைக்கு ரெட் அலர்ட், செங்கல்பட்டு வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாளைய தினம் திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ நாளை மறுதினம் வரை சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கேடிசிசி, அதாவது செங்கல்பட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் நாளை மறுதினம் வரை இதனுடைய மழையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அவர்கள் தெரிவித்த இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய மிக முக்கியமான சாராம்சம். மெல்ல நெருங்கி வருகிறது இந்த டிட்வா புயல். இந்த டிட்வா புயல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர். ஆனால் இந்த புயல் நம்மை தொட்டு கரையை கடக்கணும் அப்படின்னா நாளைய தினம் மதியத்துக்கு மேலே அது நடக்கும். மதியத்துக்கு மேலே பிறகுதான், குறிப்பாக இரவை ஒட்டி தான் அது கரையை கடப்பதாக, அதாவது கரைக்கு பக்கத்தில் வருது, அது கரையை கடக்குமா, அப்படியே இருக்குமா, உள்ளே செல்லுமா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. கரையை கடக்கும் அப்படின்னா அந்த பகுதிகளில் நடவடிக்கையில் எடுத்துருவாங்க. ஆனால் இதனுடைய தன்மை அப்படின்றது புதுவையில் இருந்து அப்படியே சென்னை வரை, புதுவைக்கு பக்கத்தில் ஈசிஆரில் அப்படியே எப்படி ஒரு பைபாஸில் ட்ராவல் பண்ணுவோமோ அது மாதிரி இந்த புயல் கடல்லையும் கரையிலையும் ஒட்டிக்கொண்டே வருகிறது அப்படின்றத காட்சிகளை பார்த்தோம். இப்படி ஒட்டிக்கொண்டே வருகின்ற போது அதனுடைய தாக்கம் தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இலங்கை போன்ற ஒரு தீவிரம் இருக்காது அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, இலங்கையில் அது உருவானது இங்கே,